Hello friends, நாம் இன்னைக்கு OpenOfficeல count function எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். some datas நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படினாவே முதல்ல ஈக்குவல் கொடுக்கணும். கீபோர்ட்ல ஈக்குவல் கொடுத்துட்டு count அப்படினு டைப் பண்ணும்போதே ஷோ ஆகும். சோ வேணும்னா நீங்க அதல பார்த்துக்கலாம். count டைப் பண்ணிட்டு bracket ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், values-ஐ செலக்ட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? சோ நான் இங்க கொடுத்திருக்கேன் values-ஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ட்ராக் பேட்ல மூவ் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கீபோர்ட்ல shift பிரஸ் பண்ணிக்கிட்டு டவுன் arrow மூவ் பண்ணிடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் bracket க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. பாத்தீங்கன்னா 20 காட்டுது. இப்போ நான் இன்னொரு கவுண்டும் கொடுக்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்க, அப்புறம் டிஃபரன்ஸ் சொல்றேன். சோ அகைன் நான் இப்போ கவுண்ட் கொடுக்கிறேன். ஈக்குவல் கவுண்ட் ஓபன் பிராக்கெட் கொடுக்கிறேன். சோ நான் இப்போ டேட்டா இங்க காலம் A இருக்கு இல்லையா, அதுல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 0 காட்டுது. சோ கவுண்ட்ல முன்னாடி இங்க 20 காமிச்சது இங்க 0 காட்டுது. ஏன்னா கவுண்ட்ல வேல்யூஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் இருந்துச்சு 20. இங்கே செகண்டில் நான் வந்து இங்கே டெக்ஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஏ காலத்தில் இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும் போது அங்கே வேல்யூஸ் இல்லை அப்படின்றதுனால 0 காட்டுது. ஓகேங்களா? இப்போ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, எனக்கு டெக்ஸ்ட்டும் கன்சிடர் பண்ணணும், கவுண்ட் பண்ணணும் அப்படி நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அகைன் ஈக்குவல் கொடுத்துக்கிட்டு கவுண்ட் ஏ, ஸ்மால் ஏ கொடுத்தாலும் எடுக்கும், கேபிட்டல் ஏ கொடுத்தாலும் எடுக்கும். அகைன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா 20 காட்டுது. அகைன் இந்த வேல்யூஸும் கன்சிடர் பண்ணும். இப்போ இங்கே இன்னொன்று கொடுக்குறேன். ஈக்குவல் கவுண்ட் ஏ கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் இருக்கிற டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கும். பார்த்தீங்களா 20. ஸோ கவுண்ட் ஏ கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டும் கன்சிடர் பண்ணிக்கும், வேல்யூஸும் கன்சிடர் பண்ணிக்கும். கவுண்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இங்கே இன்னொன்று பிளாங்க்கெல்லாம் எத்தனை கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எப்படி செக் பண்ணலாம் அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் கொடுத்துடுங்க. கவுண்ட் பிளாங்க் BLANKன்னு அடிக்கிறேன். ஸோ நீங்கள் கேபிட்டல் கொடுத்தாலும் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. அதனுடைய டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுங்க. பார்த்தீங்கன்னா இருக்குது 8 பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்களா, வேணா செக் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 blanks இருக்குது. கவுண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.